வெந்தயக்கீரை கடையல். இந்த வெந்தயக்கீரையில் லாட்ஸ் ஆஃப் ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குங்க. வெயிட் லாஸ்க்கு ட்ரை பண்ணுறவங்க, சுகர் கண்ட்ரோலாக இருக்கணும்னு நினைக்கிறவங்க, அவங்கெல்லாம் இதை அட்லீஸ்ட் வீக்லி ஒன்ஸோ இல்லை ட்வைஸோ சாப்பிட்டு நல்லது. இதை செய்யறதுக்கு ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி கடுகை போட்டு பொரிச்சிக்கிறேன். கடுகு பொரிஞ்சதுக்கப்புறமா சோம்பு சீரகத்தையும் பொரிச்சிட்டு தேவையான வரமிளகாவை அதில் ஆட் பண்ணிவிட்டு வெங்காயம் கருவேப்பிலை இதையும் ஆட் பண்ணிடுறேன். அதை வதக்கிக்கிறேன். வதக்கினோடனே தட்டி வச்ச பூண்டையும் அதில் ஆட் பண்ணிவிட்டு பொன்னிறமாக ஆகிற மாதிரி வதக்கிக்கணும். இந்த வெங்காயமும் பூண்டும் பொன்னிறமாக ஆனதுக்கப்புறமா தக்காளியை அதில் ஆட் பண்ணிடணும். தக்காளி ஆட் பண்ணிவிட்டு லைட்டாக பெருங்காயத்தூளை அதில் தூவிட்டு தக்காளியும் நல்லா வதக்கிக்கணும். தக்காளி நல்லா வதங்கினதுக்கப்புறமா க்ளீன் பண்ணி வச்ச வெந்தயக்கீரையை அதில் ஆட் பண்ணிவிட்டு அதையும் நல்லா கிளறி வதக்கிக்கணும். கீரை நல்லா வதங்கினதுக்கப்புறமா தேவையான அளவுக்கு உப்பு மிளகாய்த்தூள் இது ரெண்டையும் ஆட் பண்ணி பாசி பருப்பை ஊற வச்சு தனியாக குக்கரில் வேக வச்சு எடுத்துருக்காங்க. அந்த பாசி பருப்பை இதில் ஆட் பண்ணிக்கணும். துவரம் பருப்பை காட்டிலும் பாசி பருப்பு தான் வெந்தயக்கீரைக்கு நல்லா டேஸ்ட்டு கொடுக்கும். ஸோ பாசி பருப்பு போட்டு இதை கடைஞ்சால் நல்லாயிருக்கும். இதுக்கப்புறமா தேவையான அளவுக்கு தண்ணி அதில் ஆட் பண்ணி 15 to 20 minutes குக் பண்ணிக்கோங்க. அது நல்லா குக் ஆனதுக்கப்புறமா பருப்பு கடையிற மண் பாத்திரத்துக்கு இதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி கடைஞ்சி எடுத்தால் வெந்தயக்கீரை கடையல் ரெடிங்க. ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும்.